வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் மகள் செந்தாமரை கொடைக்கானலூரில் 7 ஸ்டார் நட்சத்திர ஹோட்டலின் உரிமையாளரா? இதை ஏன் அவர் வேட்புமனு தாக்கலின் பொழுது கணக்கு காட்டவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் பினாமியின் பெயரில் செயல்படுகிறதா? அமலாக்கத்துறையினர் உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடந்த மக்களவை தேர்தல் முடிந்த பிறகும் அதே கொடைக்கானலூர், அதே ரெஸ்டாரண்ட், அதே ஹோட்டல், அதே அறையில் தங்கினார் ஸ்டாலின் அவர்கள். தற்பொழுது சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகும் அதே கொடைக்கானலூர் பயணம், உதயநிதி அவர்கள் அதே துபாய் மற்றும் லண்டன் பயணம். தற்பொழுது அந்த ஹோட்டலின் பெயர் தி தாமரை கொடைக்கானல் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது. மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது செல்ல மகள் செந்தாமரையின் பெயர்தான் அது என்றும் அவர்தான் உரிமையாளர் என்றும் இதனால்தான் கொடைக்கானலூர் பயணத்தை குடும்பத்துடன் சென்றுள்ளார் என்றும் ஆனால் இதை ஏன் வேட்புமனு தாக்கலின் பொழுது ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்யவில்லை என்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் இதற்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகும் கூட ரகசிய அறையில் அங்கு மீட்டிங்கும் நடைபெற்றது. அந்த மீட்டிங்கில் யாரெல்லாம் இருந்தார்கள் தெரியுமா? ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்கள், அவரது மகள் செந்தாமரை மற்றும் 3 மிக முக்கியமான இரகசிய நிர்வாகிகளும் அதில் இருந்துள்ளார்கள். மேலும் லண்டனில் பல நிறுவனங்களை பல லட்சம் கோடிக்கு விலைக்கு வாங்கியுள்ளனர். அதன் பினாமிகளை அதற்காக நியமித்துள்ளார்கள் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது. மேலும் தோல்வி அடைந்து விட்டால் எங்கே வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடுமோ என்ற காரணத்தினால்தான் அதை அப்படியே மறைமுகமாகவே பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுது சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவினால் லண்டனில் இருக்கக்கூடிய பல லட்ச கோடி மதிப்புள்ள நிறுவனங்கள் பினாமிதான் என்று தெரிய வந்துவிட்டால் நிச்சயம் அது ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கைக்கும் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்ற அச்சத்தினால்தான் வேறு எங்கேயாவது தங்கினால் அங்கு மறைமுக கேமராக்களோ அல்லது பாதுகாப்பு குறைபாடுகளோ இருக்கக்கூடும் என்ற காரணத்தினால்தான் தனது மகள் நடத்தி வரக்கூடிய தி தாமரா கொடைக்கானல் ரெஸ்டாரண்டில் அங்கு தங்கி தற்பொழுது மிக முக்கியமான ஆலோசனைகளையும் தனது மருமகனிடமும் நடத்தி வருகிறார். மேலும் இன்று இரவு தனது மருமகன் சபரீசன் அவர்கள் துபாய் மூலமாகவே லண்டனுக்கு செல்கிறார். ஏனென்றால் துபாயில் உதயநிதி அவர்கள் இருக்கிறார். அங்கு அவரிடம் சில ஆலோசனைகளை நடத்திவிட்டு அங்கிருந்து லண்டனுக்கு செல்கிறார் சபரீசன் அவர்கள். தி தாமரை கொடைக்கானல் ஹோட்டலின் உரிமையாளர் செந்தாமரை என்றால் வேட்புமனு தாக்கலின் பதிவு செய்யாத காரணத்தினால் அதை பறிமுதல் செய்யலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.